அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று இறையருளை மனதில் நிறுத்தியவளாய் கருவறையில் கால் பதித்த நாட்தொட்டு இற்றைய நாள் வரை நான் போகின்ற இடமெங்கும் போகின்ற வழியெங்கும் தம் இதயத்தையும் துணைக்கு அனுப்புகின்ற என் தாய் தந்தையரின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு டான் தொலைக்காட்சியின் சங்க பலகை கவிக்குரல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் திருமதி வராகினி வட்சலன், சாவகச்சேரி மகளிர் கல்லூரியின் ஆங்கில பாட ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். என்னுடைய முதலாவது கவிதை ரயில் வியாபாரிகள். பொதுவாக இந்த இயந்திரமயமான உலகத்திலே நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எமக்கு கிடைக்கின்ற ஓய்வு என்பது எமக்கு போதாமல் இருக்கின்றது. அந்த வகையிலே பெரும்பாலான நம்மவர்கள் பயணங்களிலே, தொலைதூர பயணங்கள், விமான பயணங்கள், பஸ் பயணங்களிலே தங்களுடைய ஓய்வினை எடுக்கின்ற காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அந்த வகையிலே ரயில் பயணங்களிலே ஓய்வு எடுக்கின்ற ஒருத்தியாக என்னுடைய ஒரு பயண அனுபவத்தை பகிர்கின்ற வகையிலே இந்த கவிதை இடம்பெறுகிறது. தொடரூந்து வியாபாரிகள். தொடரூந்து வியாபாரிகள். தொடரூந்து பயணங்களில் கூவிடும் வியாபாரிகள் ஓலத்தில் தொலைத்தேன் என் துயிலை. தொடரூந்து பயணங்களில் கூவிடும் வியாபாரிகள் ஓலத்தில் தொலைத்தேன் என் துயிலை. அவனோ தான் தொலைத்த துயிலை துரத்தி கூவுகிறான். அவனோ தான் தொலைத்த துயிலை துரத்தி கூவுகிறான். என்றோ ஒரு நாள் தன் வாழ்வு விடியும் என்று, என்றோ ஒரு நாள் தன் வாழ்வு விடியும் என்று. என் துயிலா அவன் விடிவா, என் துயிலா அவன் விடிவா. நான் அத்தனை பாதகி அல்ல, நான் அத்தனை பாதகி அல்ல. இறைஞ்சுகிறேன் இறையே, இறைஞ்சுகிறேன் இறையே. அவன் விடுவிக்காயும் என் துயிலுக்காயும். இறைஞ்சுகிறேன் இறையே, அவன் விடுவிக்காயும் என் துயிலுக்காயும். இரண்டாவது கவிதை மனிதம் எனச் சமநிலை. இன்று நம்மவர்கள் மனிதம் எனச் சமநிலை தளம்பி மற்றவர் செய்வதை பார்த்து தங்களுக்கான ஒரு சமநிலையின்றி தங்களுடைய வாழ்வினை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய செயல்கள் எவ்வளவு தூரம் சரியானது என்ற பல கேள்விக்கு விடை காணும் வகையிலே எழுதப்பட்ட கவிதை இது. இறக்கைகளின்றி பறக்கவும் சில்லுகளின்றி ஓடவும் முடியுமானால் பறவைகளால் அல்ல, இயந்திர உருமல்களாலும் அல்ல, மனித மனச் சமநிலை மாத்திரமே புரியும் இச்சாதனை தன்னை. இறக்கைகளின்றி பறக்கவும் சில்லுகளின்றி ஓடவும் முடியுமானால் அது பறவைகளால் அல்ல, இயந்திர உருமல்களாலும் அல்ல, மனித மனச் சமநிலை மாத்திரமே புரியும் இச்சாதனை தன்னை. விரலுக்கேற்ற வீக்கமின்றி மாதிகள் பலதில் மயங்கி பெற்றவர் உற்றவர் மறந்து நீவீர் தேடும் உலகம்தான் எதுவோ எங்குண்டோ. விரலுக்கேற்ற வீக்கமின்றி மாதிகள் பலதில் மயங்கி பெற்றவர் உற்றவர் மறந்து நீவீர் தேடும் உலகம்தான் எதுவோ எங்குண்டோ.
அவர்தம் கடமை மறத்து நீவீர் மறப்பது உறவுகள் மட்டுமல்ல உண்மையும் தான் என்பதை ஏனோ உணரவில்லை. அவர்தம் கடமை மறுத்து நீவீர் மறப்பது உறவுகள் மட்டுமல்ல உண்மையும் தான் என்பதை ஏனோ உணரவில்லை. அன்பு, காதல், தேசம், மொழி, உறவுகள் மறந்து, அன்பு, காதல், தேசம், மொழி, உறவுகள் மறந்து இவ்வுலகில் நீர் தேடி தேடி சேர்க்கும் அத்தனையும், இவ்வுலகில் நீர் தேடி தேடி சேர்க்கும் அத்தனையும் எவ்வுலக வாழ்வுக்கென எப்போதாவது சிந்தித்தாயா? எவ்வுலக வாழ்வுக்கென எப்போதாவது சிந்தித்தாயா? 8 மணி நேர வேலை, 8 மணி நேர தூக்கம், மீதி 8 உன் இன்பத்திற்காய் பகிர்ந்ததை மறந்து, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர தூக்கம், மீதி 8 உன் இன்பத்திற்கு பகிர்ந்ததை மறந்து மனித மனச்சமத்துவம் தளம்பி தள்ளாடி, மனித மனச்சமத்துவம் தளம்பி தள்ளாடி எழும்பி நடக்க நீ முயலும் வேளையில் விழுந்து வீழ்ந்து உன் பயணம் எங்கேதான் செல்கிறது? எழும்பி நடக்க நீ முயலும் வேளையில் உன் பயணம் வீழ்ந்து விழுந்து எங்கேதான் செல்கிறது? முகநூலில் நண்பர் பலர் இருந்திடலாம் உனக்கு, முகநூலில் நண்பர் பலர் இருந்திடலாம் உனக்கு, ஆனாலும் முக எதிரில் உன் கைகோர்த்து நடைபயில உறவுகள் உன்னிடத்தில் உண்டா? முகநூலில் நண்பர்கள் யார் இருந்திடலாம் உனக்கு, ஆனாலும் முக எதிரில் உன் கைகோர்த்து நடைபயில உறவுகள் உன்னிடத்தில் உண்டா? வாழ்வதனை உணர்ந்திட, வாழ்வதனை கற்றிட, வாழ்வதனை நேசித்திட, மொத்தத்தில் வாழ்வின் மொத்தத்தை வாழ்ந்திட, வாழ்வதனை உணர்ந்திட, வாழ்வதனை கற்றிட, வாழ்வதனை நேசித்திட, மொத்தத்தில் வாழ்வின் மொத்தத்தை உணர்ந்திட, வாழ்ந்திட. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மீது பேராசை பிடித்து அலையாது, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மீது பேராசை பிடித்து அலையாது. உன் வாழ்வதனை அடக்கிவிடு, அடங்கிவிடு மனித மன சமநிலையில். உன் வாழ்வதனை அடக்கிவிடு, அடங்கிவிடு மனித மன சமநிலையில். கவிதைகள் பெரும்பாலும் சாதாரண மனிதர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக, உள்ள கிடைக்கைகளை புடம்போட்டு காட்டுகின்ற வகையிலே அவர்களுடைய வார்த்தைகள், வாக்கியங்கள் அமைந்து காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த டான் தொலைக்காட்சியின் நிகழ்வினூடாக பல்வேறுபட்ட கவிதைகளை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வின் மூலம் எம்முடன் இணைந்திருக்கின்ற அத்துணை பேரிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.